இது பள்ளிவாசல், இது காளியாத்தா கோயில். பக்கத்துல பக்கத்துல நாகல் எங்க அம்மா சொல்ல பள்ளிவாசல் போடாங்க. வயசு 10 வயசு எனக்கு அப்ப. நேரம் காளியாத்தா கோயில்ல வந்துருவேன். இல்ல சாமி கும்பிட. இங்க பூசாரி வேளாச்சாரி இருக்காரு. வாங்க மாப்பிள்ள சாமி அப்படியே கும்பிட்டாங்க. சூடம் காட்டிட்டுமா ஆத்தாளுக்கு வீட்டுக்கு போகும்போது காமி அது வரைக்கும் ஆத்தாளை பாக்குறேன் அப்படின்னு ஈசானியம்ல உட்காந்து 3 மணி நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். 6ல இருந்து 9 வரைக்கும் 3 மணி நேரம் என்ன தெரிகிறது பாக்குறேன். 10 நிமிஷம் தான் தெரியும், ஒண்ணு தெரியாது. இந்த பூசாரி சொல்லுவார், ஏன் ஆத்தா ஆனா காளியாத்தா இங்க பாரு, குடியான பைய பிள்ளைகள்லாம் கோயிலுக்கு வர மாட்டேங்கிறாங்க, அர்ஜனை விட்டு பிள்ளைகளும் கோயிலுக்கு வர மாட்டேங்கிறாங்க. இங்க பாரு முஸ்லீம் விட்டு பிள்ளை, துலுக்க விட்டு பிள்ளை உன்னையவே பாக்குது பாரு, வெறுங்கையா விட்டார வாரி கொடுனார். 90 வயசு கிழமை அந்த ஆத்தா இறங்கிட்டா, வாரி கொடுத்தா. காமராஜர் நாடார்ல இருந்து நீ தளபதி ஸ்டாலின் வரைக்கும், கலைஞர் வந்து எம்ஜிஆர்ல இருந்து எல்லாத்தையும் விருது வாங்க வச்சா. வாங்க திண்டுக்கல் ராஜா முகமது பாய்மானே அப்படின்பா எம்ஜிஆர், வாங்க ராஜா முகமது கலைஞர், எனக்கா கிடைக்குமான்ற பாக்கியம். கேபி சுந்தராம்பால இருந்து எஸ்பிபி வரைக்கும் எத்தனை பாடகர் எல்லாத்தையும் விருது வாங்க வச்சா. ஐயா கிருபானந்த வாரியார்ல இருந்து ஐயா குற்றக்குடி அடிகளார் வரைக்கும் விருது வாங்க வச்சா. 40,000 பாட்டு தெரிய வச்சா. மதுரை சோம்புகிட்ட சங்கீதம் படிக்க வச்சா. எத்தனையோ பெருமை. எல்லா பாட்டும் எல்லாத்த விட பெருமை என்னன்னா எல்லா நாடகம் தெரிய வச்சா. எல்லா நாடகம் தெரிஞ்சவன் வேண்டாம்னா ராஜா முகமது. அதிகமான நாடகம் தமிழ்நாட்டில் தெரிஞ்சவன் ராஜா. சரி இல்ல ஆத்தா கடைக்கு போமா